எது உண்மையான ஒரு தேவ பக்தி என்றால், யாக்கோபு 1:26 வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அது வீணா இருக்கும். அந்த தேவ பக்தி வீணா இருக்குமா? அப்போ உங்க தேவ பக்தி வீணா போகாம இருக்கணும்னா, உங்க ஆராதனை வீண் போகாம இருக்கணும்னா, உங்க நாவை என்ன செய்யணும்? அடக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ உங்க நாவை அடக்கணும். ஏன்னா இந்த நாவல தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. இந்த நாவுனால தான் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. இந்த நாவுனால தான் ஆண்டவரை துதிக்கிறீங்க. இந்த நாவுனால தான் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாவுனால தான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாவை நீ அடக்காவிட்டால் நீ பெருமையாத்தான் பேசுவீங்க, குறைகளை பேசுவீங்க, மற்றவர்களை குற்றஞ்சாட்டி பேசுவீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், உன் பக்தி உன் ஆராதனை வீண் போகாமல் இருக்கணும்னா உன் நாவை நீ அடக்கி ஆள வேண்டும். நாவை நீ அடக்காவிட்டால் உன் பரிசுத்த வாழ்க்கையை கெட்டு போயிடும். உன்னை நீ ஏமாற்றுகிறாய், உன்னை வஞ்சிக்கிறாய் என்று தேவன் சொல்கிறார். அதனால கர்த்தர் சொல்கிறார், உன் நாவை நீ அடக்கும் பொழுது உன் ஆராதனையில தேவன் பிரியப்படுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.